முதலமைச்சர் வேல்முருகனை ஃப்ரீயா விட்டா கோச்சிப்பாரோ, துரைமுருகன் கோச்சிப்பாரோ, பொன்முடி கோச்சிப்பாரோ, ஏவாவேலு கோச்சிப்பாரோ, சேகர் பாபு வந்து நாளைக்கு ஏன் வேல்முருகன் இவ்வளவு நேரம் கொடுத்தீங்கன்னு கேட்பாரோ, அப்படிலாம் பார்த்து பேரவையை நடத்தக்கூடாது. இன்னைக்கு ஒரு சில அமைச்சர்கள் காலையிலே 9 மணிக்கு பேரவைத் தலைவர்கிட்ட போய் அவரை ரூம்ல கூட்டு போய் காதுல கிசுக்குறாங்க. இன்னைக்கு எப்படியும் வேல்முருகன் இந்த பிரச்சனையை ரேஸ் பண்ணுவான், வேல்முருகனை விட்டுறாதீங்க, டைம் கொடுக்காதீங்கன்றாங்களா? ஆமா. எனக்கு வந்து ஒரு ஆண்டு தாங்க காவல்துறை தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான துறை காவல்துறை. அந்த மானிய கோரிக்கை 2 நாள் 3 நாள்லாம் கலைஞர் ஆட்சியில், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் விவாதங்கள் நடக்கும். ஆனால் இப்போ ஒரு நாள் நடக்குது. இப்பயும் முதலமைச்சர் வந்த புதுசில் 2 நாள் வச்சாங்க. அந்த 2 நாள் எப்படின்னா அவர் பதிலுரை சொல்றதுக்கு மறுநாள் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரே நாளில் காவல்துறை மானிய கோரிக்கையில பேசி முடிக்கணும்ன்றீங்க. எப்படி பேசி முடிக்க முடியும்? அது ஒரு முக்கியமான துறை இல்லையா? மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் பெரிதா இந்த மாதிரி குரல் கொடுக்காதால நீங்க பேசுறத ரசிக்கலையா அவங்க? இதான் இப்போதான் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறீங்க. இது வந்து தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிற எல்லா கட்சிகளுமான தனக்கான உரிமையை, தமக்கு சட்டமன்றத்தினுடைய அந்த மாண்பை, விதிகளை, மரபுகளை கடைபிடிப்பதற்கு எல்லாரும் ஓங்கி அங்கே ஒலிக்கணும். அங்கே அப்படி எல்லாரும் குரல் அங்கே ஓங்கி ஒலிக்கலை. அங்கே அது ஒலிக்காத போது ஒற்றையால நான் வந்து ரூல் பேசும்போது, விதிகள் பண்ணும்போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. என்னடா இது 234 எம்எல்ஏ எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, வேல்முருகன் மட்டும் எழுந்து முந்திரி கோட்டை மாதிரி எப்போ பார்த்தாலும் சட்டமன்றத்தில் தொல்றான், குதிக்கிறான், முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, அமைச்சர் உட்காந்துருக்காரு, எல்லா யாருக்காலையும் அவையை நடத்த விடாமல் கூச்சலிடுறான்.